పడుకుంటే ఓసారి మెలుకుంటే ఓసారి ఏమి తోసకా కూసుంటే ఓసారి ఏళ్ళు నొక్కుతుంటే ఓసారి ఓసారి కాలు తొక్కుతుంటే ఓసారి నువ్వు పక్కనుంటే బ్రతొక్కసారి వచ్చుండాయి ఫీలింగ్స్ వచ్చి వచ్చి చంపేస్తుండాయి ఫీలింగ్స్ వచ్చుండాయి ఫీలింగ్స్ వచ్చి వచ్చి చంపేస్తుండాయి ఫీలింగ్స్ Boys and girls, put your shoes on. Raise the volume. Let's dance on some mass stuff. జాజి మూరా తెస్తా సోమవారం మల్లె పూల మూరా తెస్తా మంగళవారం అరే బంతి పూల మూరా తెస్తా బుధవారం అరే గుత్తి పూల మూరా తెస్తా గురువారం చేసా చేసా ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். దేవతేనా గురు ప్రేమక పెట్టలేనా భువనారి మనహారి సుకుమాలి నువ్వతమా ఇంతలాగమ్మ దేవతేనా గురు ప్రేమక పెట్టలేనా భువనారి మనహారి సుకుమాలి నువ్వతమా ఇంతలాగమ్మ దేవతేనా గురు ప్రేమక పెట్టలేనా భువనారి మనహారి సుకుమాలి నువ్వతమా லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் இப்படிக்கா அசைது. பூவெல்லாம் அதுவாவே உதிர்ந்துடா. அப்படின்னா ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. रोमियो रोमियो कल के रोमियो भोले शक्ल वाले सारे के सारे परे पियो ले तो गई कलेजा संग में हमें भी ले जा ये तो चोरी पे है सीना जोरी कभी लगे मोनालिसा कभी कभी लगे लोलिटा और कभी जैसे कादम्बरी हाय मेरी परम 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 सुंदरी हाय मेरी परम 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 सुंदरी सर से पैर तलक बेतहाशा हुस्न से भरी हाय मेरी परम 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 सुंदरी மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியா இருக்கணும். பாக்குறீங்களா? டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்டை போடுறா.
இவ்விழா மேடையிலே சிறப்பானதொரு நடனத்தை நிகழ்த்தி சென்ற நமது 5ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு நன்றி. செந்தமிழே நறுந்தேனே ஊற்றே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நலிந்தால் நலிந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வாலிய செந்தமிழ் வாலிய செந்தமிழ் வாலிய செந்தமிழ். முத்தமிழ் எனும் செந்தமிழே உலக பொதுமறை எனப்படும் திருக்குறளை இயற்றி முக்கடலும் சங்கமமாகும் குமரியிலே 133 அடியில் இன்று நிலையாக நிலைத்திருக்கும் அந்த வள்ளுவனின் இந்த உலகிற்கு எடுத்துக்கூறிய அருமையான கருத்துக்களை திருக்குறள் மூலம் உங்களுக்கு எடுத்துக்கூற வருகிறார் நம் பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவி. 3ஆம் வகுப்பு மாணவி ஜஸ்விதா. அனைவருக்கும் வணக்கம். நான் 3ஆம் வகுப்பு. திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்ங்க வந்தற்று அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தினை துணை நன்றி செய்யும் பனை துணையாய் கொள்வாள் பயன் தெரிவார் அஞ்சுவது அஞ்சாமை பேராமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் மறவற்க மாசற்றார் கேண்மை துறவற்க துன்பத்துள் துப்பாய நட்பு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் பயந்தூக்க செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலினும் பெரிது துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூகும் மலை அன்பு மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது தீநாட் சுட்டப்பொன் உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்டவடு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிழுக்கப்பட்டு. நன்றி. விழா மேடையிலே திருக்குறளை அருமையாக எடுத்து கூறி சென்ற மாணவி அவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக நீங்களெல்லாம் எத்தனையோ நடனம் பார்த்துள்ளீர்கள். ஆனால் எங்களுடைய இந்த நடனத்தை பாருங்கள் என்று பவர்ஃபுல்லான நடனத்தை இங்கு நிகழ்த்த வருகிறார்கள். பவர் ஹவுஸ் நடனம். மதுரட்டுமே விசில் பறக்கட்டுமே now கரங்கள் ஒசரட்டுமே தேகோ வளர்த்து மாத்தாமே now குழந்தை சிரிப்புள்ள பேசுதா இமயம் வல்ல போல மாசுதா மனச பறிக்கிற கிரேசுதா என்ன சிவன பத்தி பேசுதா குக்கு குக்குலி பவ ஹவுஸே எனக்கும் குறையாத மவுசே ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் கருத்துகளுக்கும் பொழுதுகளுக்கும் பாவர்களுக்கும் கவரிகளுக்கும் லவ்ஸே குக்கு குக்குலி பவ ஹவுஸே எனக்கும் குறையாத மவுசே ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் கருத்துகளுக்கும் பொழுதுகளுக்கும் பாவர்களுக்கும் கவரிகளுக்கும் லவ்ஸே
young man, forever man. Young man, forever man. Young man, தொட்ட கரண்ட கெட்ட பையட்ட பத்த பச்சிட்டியே பரட்ட புள்ளி நடக்க ரோமோ சில்லுக்க ஆல் ஷாடோவே மேட்டருக்க நெச்சிக்கின இங்கு ஏத்துடா தொட முடியாதுடா சுயம்பு சரித்திரம் பாருடா சிரிக்கும் எரிமல தானடா அரங்கம் மதுரட்டுமே சில்லு பறக்கட்டுமே கரங்கள் வசரட்டுமே அரங்கத்தை அதிரவிட்டு சென்ற நம் பள்ளி மாணவர்களுக்கு நன்றி. சிக்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியின் கணித பட்டாதாரி ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆசான் நார்த்தான்வேல் அவர்களுக்கு நமது தொட்டியப்பட்டி பள்ளியின் சார்பாக தற்போது இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அன்பார்ந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு வணக்கம். நமது பள்ளிக்கு வர இருக்கின்ற மாணவர்கள், அதாவது தொட்டியப்பட்டி, அதிலும் ஆங்கில வழி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள், உங்களை எங்களது பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். கணிதத்தை பொறுத்த மட்டில் மாணவர்கள் எல்லாரும் சற்று கடினமாக உணர்வார்கள். ஆனால் எனது வகுப்பு மாணவர்கள் அப்படி இல்லை. நான் ஆங்கில வழி கல்வி மட்டுமே நமது சிக்கல் அரசு பள்ளியில் பயின்று கொடுத்து வருகிறேன். அதனால் பயமில்லாமல் அனைத்து மாணவர்களும் அரசு பள்ளிக்கு வாங்க. அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ஆங்கில வழி கல்வி பயிலும் மாணவர்கள் அனைவரும் சிக்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6வது வகுப்பில் வந்து சேர்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவர்களின் வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம் என்று ஒரு அருமையான செய்தியை ஆசான் அவர்கள் வழங்கி சென்றிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக முக்கணியும் மா பலா வாழை முக்கணியும் இணைவதால் பஞ்சாமிர்தம் தித்திக்கும். முத்தமிழில் இயல் இசை நாடகம் இந்த மூன்றும் இணைந்தால் அந்த தமிழும் சிறக்கும். இயல் தமிழும் இசைத்தமிழும் நாம் கண்டுகளித்து விட்டோம். தற்போது நாடகத்தமிழ், நாடகம், அதாவது இன்றைய காலகட்டத்திலே நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த செல்போன், செல்லிடை பேசியானது ஒவ்வொருவருடைய நாடகம் வந்து அடுத்த நிகழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க. தற்போது நம் பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவர்களுடைய கவா கவா என்ற நடனம். उसका पता दे, जरा मुझको बता दे, मैं उससे मिलूंगा, एक बार मिला दे, यार मिला दे, यार मिला दे, हवा हवा ऐ हवा खुशबू लुटा दे, कहाँ खुली हाँ खुली जुल्फ बता दे, अब उसका पता दे, जरा मुझको बता दे, मैं उससे मिलूंगा, एक बार मिला दे, यार मिला दे, यार मिला दे,
रंबा हो संबा हो रंबा हो संबा हो मैं नाचूं तुम नाचो जितनी तुम प्यार से जी लोगे उतनी ही जिंदगी रंबा हो संबा हो रंबा हो संबा हो रंबा हो संबा हो আগে তুড়া হাতের বালা থাকে যদি সিটি গলে চান দিয়ে যাবেন তাতে সমান সমান তোমরা বাদাম পাবেন বাদাম বাদামে দাদা কাঁচা বাদাম আমার কাছে নেখো বুবু ভাজা বাদাম আমার কাছে পাবে শুধু কাঁচা বাদাম বাদাম বাদামে দাদা কাঁচা বাদাম আমার কাছে নেখো বুবু ভাজা বাদাম বাদাম বাদামে দাদা কাঁচা বাদাম আমার কাছে নেখো বুবু ভাজা বাদাম মোবাইলে বডি গুলো 5 টাকা দাম আগে তুড়া হাতের বালা থাকে যদি সিটি গলে চান দিয়ে যাবেন তাতে সমান সমান তোমরা বাদাম পাবেন कच्चा बादाम खा लो कच्चा बादाम खा लो कच्चा बादाम जो कोई खावे एनर्जी सी लावे जो कोई खावे एनर्जी सी लावे टाइम पास की चीज है जिससे ठंड नजदीक न आवे खाओ रे कच्चा बादाम खा लो कच्चा बादाम खा लो कच्चा बादाम खा लो कच्चा बादाम खा लो कच्चा बादाम বাদাম বাদামে দাদা কাঁচা বাদাম আমার কাছে নেখো বুবু ভাজা বাদাম বাদাম বাদামে দাদা কাঁচা বাদাম আমার কাছে পাবে শুধু কাঁচা বাদাম सुनो भाई சிறப்பானதொரு நடனத்தை நிகழ்த்தி சென்ற 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக இன்றைய வாழ்க்கை சூழலில் எது நம் கையில் இருக்கிறதோ இல்லையோ அனைவருடைய கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் இருக்கும். அந்த செல்ஃபோன் இல்லாத மனிதனே இல்லை என்ற அளவுக்கு நம்மை வாழ்க்கையில் அதை அடிமைப்படுத்தி விட்டது. உணவு இல்லாமல் கூட நாம் 3 வேளை இருந்து விடலாம் போல. ஆனால் 1 மணி நேரம் அந்த செல்ஃபோன் இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ ஸ்தம்பிச்சது மாதிரி ஆயிரும். அந்த செல்ஃபோனுடைய தீமைகள்லாம் என்ன, நம்ம அதை எந்த முறையில் பயன்படுத்தணும் என்று இந்த நாடக கலையின் மூலம் உங்கள் முன்பாக எடுத்துரைக்க வருகிறார்கள் நம் பள்ளியின் இந்த மாணவர்கள். என்னடா பேராடி விஷயம் தாத்தா? இன்னைக்கு எங்க வீட்டுல கரண்டே இல்லை தாத்தா, மொபைல் போன்ல வேற சார்ஜரே இல்லை தாத்தா. இன்னைக்கு எப்படிதான் பொழுது போதோ? என்னது மொபைல் போன்ல பொழுது போகலாம்? நாங்களாம் போன காலத்துல கரண்டே இல்லாம வாழ்ந்தோங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? கரண்ட் இல்லாமோட வாழ்ந்துடலாம் தாத்தா. எப்படி தாத்தா மொபைல் போன் இல்லாம வாழ்ந்தீங்க? நாங்க அந்த காலத்துல மொபைல் போன் இல்லாம எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம்னு காட்டுறோம் பாரு. பாத்தியா, அந்த காலத்துல நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம். நீங்க இந்த காலத்துல? நாங்க அந்த காலத்துல நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம். Facebook பிச்சு கேட்கும் லைக் ஷேர்
Let's take a selfie pulla. அது மட்டும் இல்லை பேரண்டி, நாங்களாம் போன காலத்தில் விடுமுறை நாட்களை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். நாங்கள் தான் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். நீங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றோம், நாங்கள் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றோம். வித்தியாசத்தை பார்த்தலாமே. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. நினைச்சா தேடி வரும் சம்மர் ஸ்பீடுமா. அழுது அப்புறமா இனி ஆல்வேஸ் ஹாப்பிமா. லோக்கல் டிஷஸ் வந்து கதவை கட்டுதுமா. ஜொமேட்டோ நீங்கள் சாப்பிட்ற வித்தியாசத்தில் இப்படி பார்த்தா விளையாட்டை எப்படி தம்பி என்ன தாத்தா, நாங்கள் விளையாட மாட்டோமா? ஸ்கூல் விட்டு வந்த போதே விளையாட ஆரம்பிச்சா 8 மணி வரை ஒரே விளையாட்டு தான். நீங்கள் விளையாடக்கும் நாங்கள் விளையாடக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பார்த்தலாமே. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. பசி வந்தா துருவி முட்டை வஞ்சிக்கு தேவன் பறிக்கோமே சோர தட்ட பொழுதிதான் நம்ம தட்ட பொழுதிதான் நம்ம தட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோம். Boom boom robo-da, robo-da, robo-da. Zoom zoom robo-da, 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 robo-da. Zoom zoom robo-da, robo-da, robo-da. Boom boom robo-da, robo-da, robo-da. Zoom zoom robo-da, robo-da, robo-da. இப்போ தெரியுதாப்பா நாங்கள் விளையாடுற விளையாட்டுக்கும் நீங்கள் விளையாடுற விளையாட்டுக்கும் உள்ள வித்தியாசம்? ஆமாம் தாத்தா, நீங்கள் விளையாட பார்க்க எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. நான் ஸ்கூல் விட்டு வந்த போதே அம்மா கையில் ஸ்நாக்ஸையும் கொடுத்து அதோட ஃபோனையும் கொடுத்து வீட்லேயே உட்கார சொல்லுங்க. அதை மீறி வெளியே போனால் அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன், உளுந்துருவேன் சொல்லி பையன் கொடுத்து கதவையே லாக் பண்ணிடுறாங்க. நீ வெளியே விளையாடும் போது அது ஒரு விளையாட்டு விஷயம் மட்டும் இல்லை தம்பி. நீ வெளியே விளையாடும் போது உடல் ஆரோக்கியம் அடைக்கும். நீ உள்ளக்க இருந்து ஃபோனை பார்த்து இருக்கும் போதே உன கண்ணு தான் கெட்டு போகும். அப்போ அந்த ஃபோனால் எந்த யூஸும் இல்லைன்னு சொல்கிறீங்களா தாத்தா? அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் உனக்கே தெரியும், நீ 5 நிமிஷம் நல்லா உட்காந்து வச்சு பாரு, அதில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு. ஆனால் நீ நேரத்தை போக்குறாக்காண்டி பப்ஜி, ஃப்ரீ ஃபயரு, வாட்ஸ்அப் இந்த மாதிரி நோட்டுறதுனால உன் கண்ணு தான் கெட்டு போகுது. அது மட்டும் இல்லை, நீ ஃபோனை பார்க்கறதுனால இந்த உலகத்தில் ஒரு மனிதாபாவமே இல்லாமல் ஆக்குது இந்த மொபைல் ஃபோனு. மனிதாபாவமே இல்லை, நீ எதை வச்சு தாத்தா சொல்கிறீங்க? இதோ பாரு மனிதாபாவத்தை.
இருக்கட்டும் தாத்தா, கொஞ்சம் உடனே இருக்கோட இல்லாம செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. பாத்தியா, அந்த மொபைல் ஃபோனை எங்களை எந்த நிலைமையை கொண்டு வந்திருக்குன்னு பாத்தியா? இந்த மொபைல் ஃபோனை எந்த நிலைமையை கொண்டு வந்திருக்கும் பாத்தியா? இந்த மொபைல் ஃபோனால எந்த யூஸும் இல்லைன்னு சொல்றீங்களா தாத்தா? அப்படி இல்லை தம்பி, உனக்கே நல்லா தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இது பள்ளிக்கூடமே ஃபோனில் தான் நடந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கள் தாத்தா சொல்கிறத வச்சு நான் கேட்டுக்கிட்டேன். நீங்கள் என்ன எப்போ திருந்த போகிறீங்க? நீ அது எத்தனை வருத்தன்னு சொல்ல. அதாவது செல்லிடைபேசியின் நன்மை தீமைகளை, அதாவது அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் உள்ள அந்த பழக்க வழக்கங்களையும் நாடக கலையின் மூலம் எடுத்து கூறினார்கள். தம்பி ஒரு அருமையான கருத்தை சொன்னார். நான் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரு தீன் டப்பாவையும் கொடுத்து செல்ஃபோனையும் கொடுத்து வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான வீட்டில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. வெளியில் போனால் நீ கீழே விழுந்துருவ, மேலே விழுந்துருவ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விளையாடவே யாரையும் அனுப்புறதில்ல. அந்த காலத்திலலாம் நாங்கள் படிக்கின்ற பொழுது பார்த்தீர்களானால் 4 மணிக்கு விளையாட சென்றால் 7 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டே வருவோம். இப்போ விளையாட்டுகள் எல்லாமே செல்லிடைபேசியிலேயே விளையாட்டுகள். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாள் மாலை நேரத்தில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தேன். ஒரு பொதுவான இடத்துல இருந்து நடந்து போயிருக்கும் போது சுடுறான்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா ஒரு 5-6 பேர் வேகமாக ஸ்பீடாக கத்திக்கிட்டு இருந்தான். என்னடான்னு பார்த்தா கேம் விளையாண்டுருந்துருக்கேன். நான் என்னமோன்னு சொல்லி போய் பார்க்குறேன், அவன் ஃபயர் கேமா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லேயே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அதை நம்ம பெற்றோர்கள் தான் அவங்கள அந்த செல்ஃபோன் மோகத்திலிருந்து மாற்ற வேண்டும். அந்த வகையில் ஒரு அருமையான கருத்துக்களை எடுத்து கூறி சென்ற நம் பள்ளி மாணவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக மோனிகா என்ற பாடலுக்கு நடனமாட வந்திருக்கிறார்கள் நம் பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவிகள், 4ஆம் வகுப்பு மாணவிகள். கடலே கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. மணிக்கா வெலுச்சி எதிர்ப்பா எனர்ஜி தலையை சுத்த வைக்கும் சூறாவளி பொண்ணாச்சு. பட்டுன்னு பார்த்தாலே பல்ஸ் ஏற்கும் பாடி கொட்டுவா மீனெல்லாம் கூத்தாடுமே. இரவ கலராக்கும் ஜலேபி லேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே. ஊதுறாத என்ன தொலைஞ்ச வைக்கிறியே, கொஞ்சம் கொலைஞ்ச வைக்கிறியே, உன்னை அடைக்க வைக்கிறியே, என் பகல் கனப்பில்லையே. என்ன தொலைஞ்ச வைக்கிறியே, கொஞ்சம் கொலைஞ்ச வைக்கிறியே, உன்னை அடைக்க வைக்கிறியே, என் பகல் கனப்பில்லையே. வண்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்த்து அவங்க டிராபிக் ஒரு உண்மை சொல்லவா? சரி கொஞ்சம் சொல்லட்டுமா? என்னது சொத்து சோகம் வந்தா மாத்திடுற முந்தா பக்கல நான் மாசம் கட்டுற சந்தா. ஒரசாம பத்துக்கப்பா ஒதட்டோரம் தித்துக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா வாயங்காட்டி கண்டிக்கப்பா தயங்காத மெத்தையில சாபு நேரத்தில் ஒலம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னானா கொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல. நிலவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி ஒரு வாக்கில்ல. இரும்ப கரும்பாக்கும் பப்பாலி லாரி ஆஷா கைப்பட்டு கொண்டமில்ல.
அருமையான ஒரு அழகான நடனத்தை இங்கு நிகழ்த்தி சென்ற 4ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு நன்றி. 4ஆம் வகுப்பு முன்சீர் அகமது எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நமது முகவை மாவட்டத்திலே பிறந்து நமது நாட்டின் முதல் குடிமகன் உயர்ந்தவர், உலக அரங்கில் ஏவுகணை திட்டம் பல தந்து இராணுவ வலிமையை உலகிற்கு பறைசாற்றிய அந்த ஏவுகணை நாயகன், தமிழ் வழியிலே பயின்று நம் தமிழை தரணியெங்கும் பறைசாற்றுகின்ற வகையில் நம் இந்தியாவின் முதல் குடிமகனாகவும் ஏவுகணை திட்டத்தின் நாயகனாகவும் பல்வேறு விதமான ஏவுகணைகளை வடிவமைத்து இந்த உலகிற்கு நம்ம இந்தியாவின் இராணுவ வலிமையை பறைசாற்றிய ஏவுகணையின் தந்தை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இறக்கும் வரை பார்த்தீர்களானால் சாதாரண ஒரு மனிதனாகவும் மாணவருடன் இரண்டர கலந்து இறக்கின்ற பொழுதும் மாணவர்களுடன் உரை நிகழ்த்தும் போதே இறந்த அந்த மாமனிதன் நம்முடைய முகவை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த இந்த மண்ணின் மைந்தன் அன்னாரை பற்றி இங்கு உரை நிகழ்த்த வருகின்றிருக்கிறார் பள்ளியின் முன்சீர் அகமது 4ஆம் வகுப்பு மாணவன் அவர்கள். Good evening, respected teachers and all my dear friends and families. My name is Munsir Ahmad, class 4. I am here to speak a few words about Dr. APJ Abdul Kalam. Dr. APJ Abdul Kalam was a great Indian scientist. He was the 11th President of India. Dr. Kalam, full name Abul Bakir Jainul Abidin Abdul Kalam. He was born on October 15, 1931 in Rameswaram, Tamil Nadu. His contribution to ISRO is remarkable. He played an important role in the development of Prithvi and Agni missiles and led the Pokhran to nuclear test. He is also famous as India. He was honored with India's highest civilian award, the Bharat Ratna, in 1997. His autobiography, Wings of Fire, is famous among students. He urged everyone to dream and transform those dreams into thoughts and thoughts into action. He was man of simple living thinking and high thinking. He took his last breath on 27th July 2015 in Shillong. At last, I would like to say that he is an inspiration for all of us. Thank you. அப்துல் கலாமை பற்றி ஒரு அருமையான உரை. முகவை மாவட்டத்தில் பிறந்து இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்து அந்த ஏவுகணையில் கூட தான் பிறந்த ராமேஸ்வரத்தின் தனுஷ்கோடியின் ஞாபகமாக அவர் உருவாக்கிய ஏவுகணை ஒன்றிற்கு தனுஷ் என்று பெயரிட்டிருப்பார்கள். ஏவுகணை திட்டத்தை முன்னோடி நாயகன் அன்னார் அவர்களின் சிறப்பினை ஆங்கில வழியில் எடுத்து கூறி சென்ற அந்த மாணவருக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக எத்தனையோ போக்குவரத்து பயணங்கள் இருந்தாலும் மெல்லிசையோடு இனிமையான தூக்கத்தோடும் நாம் பயணம் செய்யக்கூடிய அந்த ரயில் பயணத்திற்கு ஈடாகாது என்று சிக்குப்புக்கு ரயில் வண்டி என்ற பாடலுக்கு நடனமாட வந்திருக்கிறார்கள் இந்த மாணவ கண்மணிகள். Puyala puyala mama puyala puyala mama puyala puyala mama puyala puyala mama சிக்குப்புக்கு சிக்கு ரயில் வண்டி சின்ன சேலம் போற
puyala mama eh, puyala puyala mama eh, puyala puyala mama eh, puyala puyala mama eh. ஒத்த கேணி ஊருக்குள்ள ஒத்த கோடம் தண்ணி முள்ள ஒத்தையில பொண்ணு நீயும் போக பத்த மட பாயிருக்க பக்கத்தில் நீ இருக்க செத்து செத்து நான் பொழைக்கிறேன்டி ஒரு பேச்சும் பேசாம ஒரு வார்த்தை சொல்லாம உசுர முறிவு புட்டு ஓடி விட்டாயே என் உசுர முறிவு புட்டு ஓடி விட்டாயே சிக்கப்பு குச்சிக்கு ரயில் வண்டி சின்ன சேலம் போற வண்டி இதுல ஏறி போகலாமா சேலம் அடிக்கட்டுமா தஞ்சாவூர் மேலம் திண்டுக்கல் பூட்டானி சிவகாசி வேட்டானி யார கெட்டு போட்டடி நீ தாவணி சிக்கப்பு குச்சிக்கு ரயில் வண்டி சின்ன சேலம் போற வண்டி இதுல ஏறி போகலாமா சேலம் அடிக்கட்டுமா தஞ்சாவூர் மேலம் உண்மையிலேயே ஒரு அருமையான நடனம். இதை ப்ரிப்பேர் பண்ண அந்த ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா ரயில் என்ஜினில் நிறையா பெட்டி இணைஞ்சிருக்கிற மாதிரி இங்கே நிறையா மாணவர்களை இணைச்சி இந்த அருமையான நடனத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த ரயில் வண்டி பாடலுக்கு நடனம் ஆடிய இந்த மழலை செல்வங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சோடனே ஜோராக கைதட்டினீங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க பாருங்களேன், ஒவ்வொரு பாராட்டும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு உன்னத இடத்தை அடைய நாம் கொடுக்கின்ற ஒரு வெகுமதி இது. ஆகவே ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவரும் கரவொலி எழுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எத்தனையோ ராஜாக்களை பற்றி கேள்விப்பட்டேன், ஆனால் எங்கள் பள்ளியின் சீம ராஜாக்கள் இந்த விழா மேடையை அலங்கரிக்க வருகிறார்கள். ராஜா வழிய விடுங்கடா, நான் பேசமில்ல பசக்கர நசந்தா நம்புங்கடா. நலமோ சுயநலதா பார்த்துக்கோ என் படைய, என் பேரை கேட்க கூட்டும் பாரு இறங்கு இறங்கு, நான் ஏழை கேட்ட ஏரோப்ளேனு ஒதுங்கு ஒதுங்கு. என் பேரை கேட்க கூட்டும் பாரு இறங்கு இறங்கு, நான் ஏழை கேட்ட ஏரோப்ளேனு ஒதுங்கு ஒதுங்கு. போட்டி போட்டு அன்பு செஞ்சு லைக்ஸ் சேட்ட நோக்கம் போல கருத்தும் சொல்லி வாங்கி போவ பாராட்ட. விவசாயி இல்லைன்னா அடுப்புல சோறும் பொங்காதுடா, பெரியோர்கள் சொன்னாலுமே அதையே நானும் சொல்வேனடா. ஊரெல்லாம் என் படத்தை போட்டாலும் ட்ரெண்டு, நான் வாழ் இல்லா பட்ட
சீமராஜா பாடலுக்கு அதிரடி நடனமாடி சென்ற நம் பள்ளி மாணவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக 4ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களின் GPU நடனம். இந்த 4ஆம் வகுப்புல ரொம்ப வித்தியாசமான பாட்டு நடனமாக இருக்கு. Vai bete Ame soudete Dama 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 damal maade dang var dara vudu kai mal maade Dumpa mein jaal maare acha gole bacha sile namal maare Pisir tatiyo joga kuta aidu raja avata patten poon mutalne bachedu ondolanda dil da veena halda nona taka pitaka dubakta mafia man villa dana ottu vamagata GPU mame God bless you Mame, God bless you. தந்தாங்கண்ணா விக்கா கதைய முச்சு விடு ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்தாங்கண்ணா பாத்தி குத்து விடு ரூத்லெஸ்ஸா இருந்தாங்கண்ணா ஹார்ட்லெஸ்ஸாக தட்டி விடு ஏன் ஆளத்தான் தொடணும்னா என்ன நீ தாண்டி போடு நக்கல் தான் நக்கல் டெஸ்டர் பவர் தான் நிக்கல் தான் நின்னு பாரு எதிரதான் ஜபர் தான் பஞ்சு விட்டா அதிர்தான் மட்டன் தான் மாட்டிக்கிட்டா மட்டன் தான் GPU mame God bless you blaster GPU mame God bless you blaster எல்லா டூட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்ட பல டூல்ஸ் ஸ்கெட்சா போட்ட சம்பவம் 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ் செஞ்சா தப்பா அலச பார்த்தா மாட்டாது ஒரு ஜூஸ் நீ சிரிச்சு பேசி கால வார்னா மீறப்பட்ட ரூல்ஸ் துப்பாக்கி வச்சு வர்றோம் சத்தம் எனக்கு தாலாட்டு பாட்டு கத்திய வருஷம் போது வர்றோம் சவுண்டு மெல்லோடி பீட்டு நுண்சாக் சுத்தினு முன்ன கதற விடுவேன் கேட்டெல்லாம் போட்டு என்னதான் பண்ணாலும் என் மேல உண்டுக்கு வராது ஹேட்டு ஏன்னா கியூட் ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட செல்ல எங்க ஆள ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவோம் தம் GPU mame God bless you blaster GPU mame God bless you blaster இங்கே நடனம் ஆடக்கூடிய ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரசனையோடு ரசித்து தன்னை மறந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்கெல்லாம் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் தற்போது நடனத்தை நிகழ்த்தி சென்ற அந்த மாணவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் எத்தனையோ சண்டைகளை பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். வாய் சண்டை முதல் வாள் சண்டை வரை, குத்துச்சண்டை, அந்த காலத்தில் போரில் பார்த்தீங்க அப்படின்னா வாள் சண்டையெல்லாம் பார்த்துருப்போம். இப்படி ஒரு சண்டையை நீங்கள் பார்த்துருக்கவும் மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீங்க.
பல மொழிகளை கொண்டே இருவரும் சண்டையிட்டுக் கொள்ளப் போகிறார்கள். அந்த வகையில் பல மொழிகளை உங்களுக்கு சண்டை வடிவில் அடுக்கடுக்காக இங்கு எடுத்துரைக்க வருகிறார்கள் எம் பள்ளியின் 4ஆம் வகுப்பு மாணவிகள். அனைவருக்கும் மாலை வணக்கம். பழமொழி. அடியே ராக்காயி, காலங்காத்தால எங்கடி போற? எங்க போறேன் மாதிரியா தெரியுது, வயலுக்கு தான். ஏய் ராக்காயி, போட்டு பாத்துருவோமா? சண்டையை தான். தாயை போல தண்ணி கரையில பார்த்த பிள்ளைய வீட்டுல போய் பார்க்கணும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. 5இல் வளையாதது 50லையும் வளையாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுமா? வலிய கோடாலிய கால போட்டுக்கிட்டு குத்துது தடையிலன்னு சொன்ன கதையால இருக்குது. வழியில போன நாயை மடியில விட்ட கதையால இருக்குது. தென்னை மரத்துல தேன் கொட்டு, சுண்ண பனை மரத்துல நெறி கட்டுன கதையால இருக்குது. ஒட்டந்தலைக்கும் முள்ளங்காலுக்கும் முடிச்சு போட்ட கதையால இருக்குது. ஆட தெரியாதவன் தெருவோனல்னு சொன்னானா? அறுக்க தெரியாதவன் அறையில 1000 பேர் கறி கருவாலம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பழமா? பணம் என்றால் வாயை பின்குமாம். ஆடி காத்தடிச்சா அம்மியும் நகருமா? எறும்பு ஊற கல்லும் தேயுமா? விடிய விடிய ராமாயணம் கேட்டு சுற்றுக்கு சூன்மற்றாம். விலங்கா மூஞ்சி வேலைக்கு போச்சாம், வேலை கிடைச்சிச்சாம், கூலி கிடைக்கலையா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையால இருக்குது. கையில உத்திரக கொட்டை, காப்பு கட்டுன்னு கள்ள நோட்டாம். படிக்கிறது பாரதமாம், இருக்கிறது பெருமாள் கோயிலாம். நட்டையை நம்பினாலும் குட்டையை நம்ப கூடாது. யாரை பார்த்து குட்டைன்னு சொன்னா? யாரை பார்த்து பெருச்சாலின்னு சொன்னா? ஊமை ஊரை கெடுக்குமா, பெருச்சாலி பேரை கெடுக்குமா? வாய் கொழுந்தவன் வரப்புல வாழைக்காயவை கொண்டு வருவானாம். எங்க ஆத்தா வாய் இருந்தா வாழலாம்னு சொன்னா. ஆளு அளவு போல, வேலை இலவு போல. மகன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மாசத்துக்கு 7 கட்டு விளக்கு மாறாம். வெளித்தட்டுள்ள செங்கங்கட்டு ஒய்யார கொண்டையில இருக்குதான் தாளம்பூவே, அதுல இருக்குதா ஈரம்பேனு. முள்ளு முள்ளால தான் எடுக்கணும். ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்க முடியும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்க முடியும். ஊருல கல்யாணமாம், வரப்புல சந்தனமாம். இருக்க இடம் கொடுத்தா இடைக்கிற ஆடு கேட்ட கதையால இருக்குது. ஓசில கொடுத்த மாட்டை புள்ள பிடிச்சு பதம் பார்த்த கதையால இருக்குது. ஓசில பொண்ணு தந்தானா எனக்கு ஒண்ணு, எங்க அப்பனுக்கு ஒண்ணு கேட்ட கதையால இருக்குது. பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி. ஊர் ஓடும் போது ஊராரோடு, நாடு ஓடும் போது நாடாரோடு. கொழுந்தவனுக்கு கொள்ளு, இளைஞவனுக்கு எள்ளு. யானை கொளுத்தா கீரை தண்டா, மனுஷன் கொளுத்தா வாழை தண்டா. புலிக்கு பிறந்தது பூனையாம். அப்பன் 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயுமாம். ஊருக்கு காலம் தலைவிதிப்படியே அமையுமாம். மனைவி அமைவதெல்லாமே இறைவன் கொடுத்த வரம். குத்தி தின்றால் குன்றும் அழியுமாம், இருந்து தின்றால் இமயமும் அழியுமாம். பேராசை பெரு நஷ்டமாம், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நன்றி வணக்கம். பழமொழிகளை அருமையாகவும் சரளமாகவும் உங்கள் முன்பாக எடுத்து கூறிய மாணவிகளுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக எத்தனையோ பள்ளிகள் இருந்தாலும்
எங்கள் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டியப்பட்டிற்கு ஈடாகாது என்று அரசு பள்ளியில் மாணவர்களை சேருங்கள் என்று உங்களிடம் சேர்க்கைக்காக வேண்டி இங்கு வேண்டுகோள் விடுக்க வருகிறார்கள் எம் பள்ளியின் மாணவர்கள். ஆசிரியர் ஐயா வணக்கம். வணக்கம் முகமது, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். பள்ளிக்கு சேர்க்கணும். சரி, நல்ல விஷயம். அரசு பள்ளியில் சேர்க்கலாமா, தனியார் பள்ளியில் சேர்க்கலாமா? அரசு பள்ளியில் சேர்க்கலாமே, அங்கே எல்லாமே இலவசம்தான். அரசு பள்ளியில் என்ன சலுகை இருக்கு? எல்லாமே ஃப்ரீ தான். உங்க பையன் நல்லா படிச்சா மட்டும் போதும். சரிங்க ஐயா. அங்க படிக்கிற பசங்களுக்கு என்ன திட்டங்கள் இருக்கு? காலை உணவு, மதிய சத்துணவு, முட்டை தினமும் தருவாங்க. காலணிகள், வண்ண பென்சில்கள், புத்தகங்கள், நோட்டுகள், வருஷத்துக்கு 3 செட் யூனிஃபார்ம் தர்றாங்க. இது போதாதா? இவ்வளவு சலுகை தராங்களா? இது மட்டுமா? இன்னும் எவ்வளவோ திட்டங்கள் நம்ம அரசு பள்ளி இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என் மகளை அரசு பள்ளி தான் சேர்ப்போம். நீங்க சொல்றதுதான் சரியான இது. நீங்க சொன்னதுதான் சரியான பதில் ஐயா. அங்க படி என் மகன் ரொம்ப தூரத்தில் இருந்து வரணுமே, அதுக்கு தான் இலவச பேருந்து பயணட்டே இருக்கே. சரிங்க ஐயா. நிறைய விஷயம் சொல்லி இருக்கீங்க, நன்றி. அனைவரும் அரசு பள்ளியில் படிப்போம், நம்ம அறிவு உண்மையை மேம்படுத்துவோம். அரசு பள்ளியில் சேர்ப்பதற்கு நாங்கள் ஏன் வேண்டுகோள் விடுக்கிறோம் என்று அரசின் நலத்திட்டங்களை அருமையாக விழாமேடையில் எடுத்து கூறிய எம் பள்ளியின் மாணவ செல்வங்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக காட்டுமல்லி கனகமல்லி என்று இங்கு மயிலாட்டம் ஆட வருகிறார்கள் எம் பள்ளியின் மாணவர்கள். காட்டுமல்லி அம்மா, கனகமல்லி கும்மா, பாச்சமல்லி என் கனிமா. பட வச்சான், ஆள விழ வச்சானே மாப்ள போலாம் இருமச்சான், ஆட வர வச்சானே உன்னத்தான். மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா, பாரா பூவாரா கைசீரா என் வீரா, நெத்தி இல்ல நெல்லா வட்டம் வச்சவட்டம் சுறா வட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். பங்கே ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிட்டு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிண்டா நம்மோட ஹே ஹே கபடி போறா. கனகமல்லி கனகமல்லி
மல்லி வதன மல்லி மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏ பாரா பூவாரா கைசீரா ஏ மாறா ஏ நெத்தி இல்ல நெல்லாவட்டம் வச்சவட்டம் சுறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஒச கட்டி வந்து நிக்கட்டும் ஆச்சி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட மராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே என்ன காட்டுமல்லி கனகமல்லி அதிரடி நடனம் ஆடி சென்ற நம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக காலங்காலமாக என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம் பள்ளியின் 4ஆம் வகுப்பு மாணவிகள். நாங்கள் அர்ப்பணம் காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம் பூமி எங்கள் சீதனம் காலம் எங்கள் வாகனம் யாரடா நான் தீயடா ஹே பகைவனே போ காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம் எங்கள் அன்புக்கு தோல்வி இல்லை ஒரு கேள்வி இல்லை மலர் மாலை நாளை முல்லை யார் அள்ளி போட்டாலும் முல்லை பூவாக மாறாதோ முல்லை யார் அள்ளி போட்டாலும் முல்லை பூவாக மாறாதோ ஆஹா பூவுக்கு யார் இங்கே தீ வைப்பது காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம் காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம்
மோதி பார்க்காதே என்னை கண்டு நீ வாழை தண்டு இவன் யானை கன்று நாளும் போராடும் வீரம் உண்டு சுயமானம் உண்டு பகை வெல்வோம் இன்று பாதை இல்லாமல் போனாலும் காதல் தேரோட்டம் நில்லாது பாதை இல்லாமல் போனாலும் காதல் தேரோட்டம் நில்லாது பந்தம் நம் பந்தம் என்றென்றும் தீப்பந்தமே இணைவோம் இணைவோம் பகையை சொல்வோம் நாமே கால காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம் காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம் பூமி எங்கள் சீதனம் வானம் எங்கள் வாகனம் யாரடா நான் செய்யடா ஹே பகைவனே போ காலகாலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம் காளிதாசன் கம்பன் கூட கண்டதில்லை எங்கள் சொப்பனம் உண்மையிலே ஒரு அருமையான நடனம், ரொம்ப என்ஜாய் பண்ணி நடனம் ஆடினாங்க. நடனமாடிய இந்த மாணவிகளுக்கு நன்றி. அடுத்தபடியாக விஞ்ஞானம் விண்ணுலகை முட்டினாலும் மண்ணுலகில் எத்தனையோ தொழில்களுள் அறிவியலும் வளர்ச்சியடைந்தாலும் அத்தனை நபர்களுக்கும் உணவினை அளிப்பது உழவு தொழில்தான். அந்த உழவு தொழிலின் பயன்களையும் அதில் உள்ள இடர்பாடுகளையும் பாடல்களாக உங்கள் முன்பாக சமர்ப்பிக்க வருகிறார் எம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவி முவிசா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முவிஷா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் விவசாய பாடல் பாடப் போகிறேன். ஒரு வேளை சோத்துக்காக நாலு முழுக்க வேலை நாட்டுக்காக வாழுறாங்க விவசாயி ஏழை ரத்தத்தைய வேர்வ போல சிந்துறாங்க பூமியில கஷ்டப்பட்டு பலனும் இல்ல கண்ணீருதான் கண்ணுல கடவுளின் பாதை உருவம் நீதானையா கண் கண்ட தெய்வமோ நீதானையா கடவுளின் பாதை உருவம் நீதானையா கண் கண்ட தெய்வமோ நீதானையா ஒரு வேளை சோத்துக்காக நாலு முழுக்க வேலை நாட்டுக்காக வாழுறாங்க விவசாயி ஏழை ராவும் பகலும் தூங்காம பசிய கூட பார்க்காம வாழுறாங்க பூமியில கேட்க ஒரு நதி இல்ல கண்ணீரை தேக்கி வச்சு காயத்தையும் மறைச்சு வச்சு கஷ்டத்துல சிரிச்சிடுவான் மொத்தத்தையும் மறைச்சிடுவான் கஷ்டத்துல சிரிச்சிடுவான் மொத்தத்தையும் மறைச்சிடுவான் செரோடு நின்னாலும் செவத்த மனசுக்காரன் ஏரோடு போது அவன் கம்பீரத்தை பாரு செரோடு நின்னாலும் செவத்த மனசுக்காரன் ஏரோடு போது அவன் கம்பீரத்தை பாரு ஒரு வேளை சோத்துக்காக நாலு முழுக்க வேலை நாட்டுக்காக வாழுறாங்க விவசாயி ஏழை மழை வரும் முன்ன வான பார்த்து உக்காந்தா அறுபட நேரம் வந்து அழிச்சிடுமே அத்தனையும் விலையெல்லாம் ஏறுதையா ஒவ்வொன்னா நாட்டுல நெல்லிக்கான விலைய மட்டும் கொஞ்சம் கூட ஏத்தல நெல்லிக்கான விலைய மட்டும் கொஞ்சம் கூட ஏத்தல கேழ்வரகு கம்பு இப்போ காணாம போச்சு கண்மூடு வேளையிலும் விவசாயம்தான் மூச்சு கேழ்வரகு கம்பு இப்போ காணாம போச்சு கண்மூடு வேளையிலும் விவசாயம்தான் மூச்சு ஒரு வேளை சோத்துக்காக நாலு முழுக்க வேலை நாட்டுக்காக வாழுறாங்க விவசாயி ஏழை ரத்தத்தைய
ஒரு வேளை சோத்துக்காக நாள் முழுக்க வேலை நாட்டுக்காக வாழுறாங்க விவசாயி ஏழை விவசாயி ஏழை. நன்றி. உண்மையிலேயே ஒரு சிறந்ததொரு குரல் வளத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த விவசாய தொழிலினை கடவுளுக்கு இணையான ஒரு தொழிலாகவும் அந்த விவசாயத்தில் விவசாயிகள் படக்கூடிய இன்னல்களையும் இடர்பாடுகளையும் பாடல் வடிவில் அருமையான குரல் வளத்துடன் பாடிய நம் பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவி முவிசா அவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக 4ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரு அருமையான மிக்சிங் நடனத்தை இங்கு நிகழ்த்த வந்திருக்கிறார்கள். Gangnam Style. Gangnam Style. Open Gangnam Style. பங்கு put the song உள்ளுக்குள்ள 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 புடுகிறேடி உச்சந்தால வைக்கிறேடி உள்ளுக்குள்ள புடுகிறேடி உச்சந்தால வைக்கிறேடி மக்கள மக்கள் தானே குளிக்க போவாரண்டி சீயக்காய் தாரே நான் தேச்சி விடவும் ஆரே சீயக்காய் தாரே நான் தேச்சி விடவும் ஆரே. வா வைப் பண்ணலாம். இது மாமல வேலே சூரியனுதிக்கும் குளறி கதிரின் வெள்ளித்தேரே காடும் மலையும் புழியும் கடந்து கேள்வி வெடுத்தொரு பள்ளி தேடானே முருகா. என்னப்பா ரெடியா? என்னடா மேஜிக் பண்றியா? what the fish man இருங்காய் அண்ணா பச்சையே அப்பத்தி தேடே நான் அப்பத்தியா அப்பத்தி தேடே தூ அப்பத்தி கோ அப்பத்தி கூத் 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 அப்பச்சையே. கடைசி அவன் சொன்ன பத்தியா ஃப்ரெண்ட்ஷிப். மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். மம்மி சொன்ன பொண்ண கட்டின டாக்டர் இல்லடா நீயும் நான் வரைக்கும் சொன்ன கட்டின கவுசத உண்டா கலங்க வந்து ஃபிகர் வேணாண்டா நமக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்டும் நண்பன் போதுண்ட மச்சி கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. மதுரா பழ பழக்குது மல்லியப்பூ பழ பழக்குது 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 மல்லியப்பூ பழ பழக்குது மல்லியப்பூ 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 இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? சோ ஸ்வீட். நன்றி நன்றி நன்றி. மிக்ஸ் சாங்கிற்கு அருமையான ஒரு அதிரடி நடனத்தை இங்கு நிகழ்த்தி சென்ற மாணவ செல்வங்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக முகில்ல பார்த்தீங்க அப்படின்னா வெண்முகில், கார்முகில், படைமுகில், இப்படி எத்தனையோ முகில் இருக்கலாம். ஆனால் அந்த விண்ணிற்கு அழகு சேர்ப்பது பார்த்தோமானால் அந்த கார்முகில் தான். ஓ மேகம் என்று அந்த மேகத்தை அழைத்து இங்கு நடனம் நிகழ்த்த வந்திருக்கிறார்கள் நம் பள்ளியின் இந்த மாணவிகள். அதற்கடுத்தபடியாக இழந்த பழம் பாடலுக்கு நடனம் ஆடக்கூடிய நம் பள்ளியின் மாணவ கண்மணிகள் எங்கிருந்தாலும் விழா மேடை அருகில் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
கால்கள் எங்கேயும் ஓடலாம், காதல் இல்லாமல் வாழலாம், வண்ண மின்னல்களாய் நின்றாடலாம், வாழ்வின் சங்கீதம் பாடலாம், நாம் இந்நாளிலே இட்டாக மாறலாம், வானம் எங்கும் ஜிவ்வென்று ஏறலாம், நாம் எல்லோருமே செம்மீன்கள் ஆகலாம், வா நீரோட எங்கும் வெள்ளோட்டம் போகலாம், வாழ்க்கை என்ன வாழ்ந்து பார்க்கலாம். இழந்த பழம் உனக்குத்தான், செவந்த பழம் உனக்குத்தான், குங்கும பூவும் உனக்குத்தான், இந்த கொஞ்சம் புறாவும் உனக்குத்தான், பால் பழம் உனக்குத்தான், பாயாசமும் உனக்குத்தான், சந்தனம் உனக்குத்தான், சக்கரை பொங்கல் உனக்குத்தான். முருகா காப்பாத்த இத முடிஞ்ச மலையேத்த, கந்த காப்பாத்த இத கட்டி கை மாத்த, இழந்த பழம் உனக்குத்தான், செவந்த பழம் உனக்குத்தான், குங்கும பூவும் உனக்குத்தான், இந்த கொஞ்சம் புறாவும் உனக்குத்தான். சொன்னட உனக்குத்தான், மார்பில் மச்சப்பட மனசில் வெட்க கொட தோதா தூக்கும் இடம் உனக்குத்தான், என் கூச்சமெல்லாம் புத்தகைக்கு உனக்குத்தான், என் கொழுகொழுப்பு இலவசம் உனக்குத்தான், என் இடுப்பு உனக்குத்தான், கழுத்து உனக்குத்தான், இச்சை உனக்குத்தான். ஐயோ முருகா காப்பாத்த இத முடிஞ்ச மலையேத்த, கந்த காப்பாத்த இத கட்டி கை மாத்த. இழந்த பழம் உனக்குத்தான், செவந்த பழம் உனக்குத்தான், குங்கும பூவும் உனக்குத்தான், இந்த கொஞ்சம் புறாவும் உனக்குத்தான். புடி உனக்குத்தான், சொட்டு சொட்டா இதழ் கட்டு கட்டா உடல் தட்டு தட்டா மொத்தம் உனக்குத்தான், என் படுக்கையில பாதி இடம் உனக்குத்தான், என் மனசுக்குள்ள மொத்த இடம் உனக்குத்தான், பிரேமா உனக்குத்தான், புளிமா உனக்குத்தான், மாமா நான் உனக்கேதான்.
தாப்பாடி ஆசை கூத்தாடி நான் அசந்து போனேன்டி. இழந்த பழம் உனக்குத்தான் செக்கர் செவந்த பழம் உனக்குத்தான் குங்கும பூவும் எனக்குத்தான் இந்த கொஞ்சம் புறாவும் எனக்குத்தான். பால் பழம் உனக்குத்தான் பாயாசமும் உனக்குத்தான் சந்தனம் உனக்குத்தான் சக்கரை பொங்கல் உனக்குத்தான். ஐயோ ஆத்தாடி இது ரத்த தாப்பாடி ஆசை கூத்தாடி நான் அசந்து போனேன்டி. எல்லாரும் கொஞ்சம் ஜோராக கைதட்டுங்க பார்க்கலாம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த இசை அமைப்பின் வேகத்துக்கு தோதா நடனமாடங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் இந்த இசையமைப்பின் வேகத்திற்கேற்க ஒரு அருமையான நடனத்தை இங்கு நிகழ்த்தி சென்றிருக்கிறார்கள். அந்த மாணவிகளுக்கு நம் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்பு தவம் கிடந்து 300 நாள் மடி சுமந்து என்னை ஈன்றெடுத்த என் அன்னையரையும் இவ்வுலகினில் என்னை சான்றனாக்கிய என் தந்தையரையும் ஆரம்ப கல்வி முதல் ஆசான் கல்வி வரை எனக்கு பாடம் கற்பித்த அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இத்துணைக்கும் காரணமாக இருந்த எல்லாம் வல்ல இறைவனையும் இந்த வேளையில் வணங்குகிறேன். இந்த கடலாரி வட்டாரத்திலேயே தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளியை எடுத்துக்கொண்டால் அதிகமான மாணவர் எண்ணிக்கை கொண்ட ஒரு பள்ளி நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டியப்பட்டி தான். இந்த பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பார்த்தமையானால் உண்மையிலேயே சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மட்டும்தான் இங்கு பணிபுரிய முடியும். ஏனென்றால் மற்ற பள்ளிகளெல்லாம் ஒப்பிடும் பொழுது 20 குழந்தைகளுக்கு கீழாக உள்ள பள்ளி தான் ஏறத்தாழ ஒரு 100 பள்ளிகள் இருக்கிறது. அந்த பள்ளியில் பணியாற்றுவது என்பது ஒரு எளிதான காரியம். இப்படி ஒரு பள்ளியில் பணியாற்றுவது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம். அந்த வகையிலே இப்பள்ளியில் பணியாற்றக்கூடிய திறன்மிகு ஆசிரியர்களுக்கு தற்போது இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. இப்பள்ளியில் பணியாற்றக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆசான் ஆர்தர் அன்புரோஸ் 1ஆம் வகுப்பு ஆசிரியர் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாகவும் பள்ளியை சார்ந்த கிராமத்தின் சார்பாகவும் இந்த விழா மேடையில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக இப்பள்ளியில் சிறப்பானதொரு பணியை மேற்கொண்டு வரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆசான் டேவிட் நானா அருள் 2ஆம் வகுப்பு ஆசிரியர் அவர்களுக்கு தற்போது இந்த விழா மேடையில் பள்ளியின் சார்பாகவும் பள்ளி சார்ந்த கிராமத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. எல்லாம் கொஞ்சம் கைதட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது நான் விழா மேடையில் வந்து இவங்களை புகழ்ந்து சொல்றதுக்காக உண்மையிலேயே சொல்லலை. நானும் கீரந்தை பள்ளியில் 2006ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஏறத்தாழ 20 வருடம் இந்த தொட்டியவெட்டி பள்ளிக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆசான் பி வீரகுமார் அவர்களும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆசான் வரதராஜன் அவர்களும் இங்கு பணிபுரிகின்ற காலம் தொட்டே இந்த பள்ளிக்கும் எனக்கும் அனைத்து விவரங்களுமே தெரியும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆசான் வந்து இப்பள்ளியின் ஆசான் வீரகுமார் அவர்கள் இப்பள்ளியின் வளர்ச்சியில் அடித்தளமிட்டு சென்றார். அதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எனது சொந்த ஊரான பன்னந்தையில் பணியாற்றக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆசிரியை ஜேம்ஸ் மேரி அவர்கள் இங்கு இடமாற்றம் செய்து வந்தார்கள். அன்னார் அவர்களும் பார்த்தமையானால் இந்த கல்வி பணியிலே மிகுந்த ஆர்வமாகவும் ஈடுபாட்டுடனும் செய்யக்கூடிய ஒரு ஆசிரியை அவர்கள் வந்து இங்கு பணியாற்றி சென்றார்கள். தற்போது சென்ற வருடம் பணி மாறுதலிலே மண்டபம் ஒன்றியத்தில் உள்ள பள்ளியில் சென்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் பார்த்தமையானால் இங்கு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே ரொம்ப திறமையானவர்கள். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்ற பொழுது நீங்கள் மிகுந்த கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக பள்ளியில் பணியாற்றக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆசிரியை திருமதி பிளாரன்ஸ் 3ஆம் வகுப்பு ஆசிரியை அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது.
அதற்கு அடுத்தபடியாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசான் சிவராமகிருஷ்ணன் 3ஆம் வகுப்பு ஆசிரியர் அவர்களுக்கு இந்த விழா மேடையில் நமது பள்ளியின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. சாருக்கு பொன்னாடை ஊற்றும் போது ரொம்ப சிரிக்கிறாங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா பையங்களோட ரொம்ப இணைந்து பாடம் நடத்தக்கூடிய திறமை கொண்டவர். அதற்கு அடுத்தபடியாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியை திருமதி கிறிஸ்டி சாந்தகுமாரி அவர்களுக்கு, அதாவது 4ஆம் வகுப்பு ஆசிரியர் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் பள்ளியின் சார்ந்த கிராமத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியை திருமதி சையது ராபியா 4ஆம் வகுப்பு ஆசிரியர் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் பள்ளியின் சார்ந்த கிராமத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. அதற்கடுத்தபடியாக நான் பணியேற்று 20 ஆண்டு காலம் ஆகின்ற ஒரு சூழலில் நான் 2006ஆம் ஆண்டு கீரந்தை பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராகவே நான் பணியில் சேர்ந்தேன். அதன் பின்பு பார்த்தமையானால் 2008ஆம் ஆண்டு இப்பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்து அந்த ஆசிரியராக சேர்ந்த நாள் முதல் இன்றளவும் என்னுடைய உற்ற நண்பனாகவும் இப்பள்ளியில் தொடர்ந்து ஏறத்தாழ 17 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியாற்றக்கூடிய ஆசிரியரும் தற்போது இப்பள்ளியை சிறந்த நிர்வாகத்துடன் பொறுப்புடனும் பொறுப்பு தலைமை ஆசிரியராக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் எனது பாசத்திற்கும் உரிய சகோதரர், இப்பள்ளியின் 5ஆம் வகுப்பு ஆசிரியர், இப்பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் என்று அவரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். உண்மையிலே நான் ஒரு ஆரம்பத்திலே சொன்னேன், பொறுப்பாக சிறந்த திறமையோடு பணியாற்றக்கூடிய ஆசிரியர் மட்டும்தான் இந்த தொட்டியவெட்டு பள்ளியில் பணியாற்ற முடியும். ஏமாற்றிட்டு அப்படி இப்படி ஓபி அடிக்கிற டீச்சர்ஸ் இங்கே பணியாற்ற முடியாது. அந்த வகையில் 17 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியாற்றுகிறார் என்றால் உண்மையிலே வந்து அவர் ஒரு சிறந்த ஆசிரியர். அந்த வகையில் நமது பள்ளியின் சார்பாகவும் பள்ளியின் சார்ந்த கிராமத்தின் சார்பாகவும் இந்த விழா மேடையில் அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. சிவராமன் கிருஷ்ணன் சார் வாங்க. எல்லாருமே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டீச்சர்ஸ்லாம் அவருக்கு பொன்னாடை ஊற்றும் போது உண்மையிலேயே வந்து சார் இது டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நிலையில் வந்து சார் தான் இருக்கார் சீனியாரிட்டியில். சில பேர் கூட சொன்னாங்க சார் இருப்பாரா இல்லை நிர்வாகம் பண்ண முடியாதுங்கிற ஒரு தோற்றத்துக்கு வருவாரா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் அப்போ அணுகி கேட்டபோது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்த பள்ளி தான். அடுத்து வந்து ப்ரொமோஷன் பேனல் லிஸ்ட்லேயும் வந்து சார் இருக்கார். பெர்மனண்டாகவே நிரந்தரமாக இந்த பணியிடத்தை பெற்று நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் முழுவதும் இந்த பள்ளியிலேயே பணியாற்றும்படி ஒரு வேண்டுகோளையும் இந்த விழா மேடையில் வைக்கிறேன். சகோதரர் அப்துல் பாசித், அதாவது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியை சையது ராபியா அவர்களின் கணவர் சகோதரர் அப்துல் பாசித் அவர்கள் எங்கிருந்தாலும் விழா மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்னாருக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் பள்ளியின் சார்ந்த கிராமத்தின் சார்பாகவும் இந்த விழா மேடையில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. ஒன்றிய தொட்டியப்பட்டியில் பணியாற்றக்கூடிய இந்த 6 ஆசிரியர்களும் ஒன்றாக விழா மேடையில் உங்கள் முன்பாக காட்சியளிக்கிறார். ஜோரா ஒரு கைதட்டுங்க பாப்பா. வச்சுட்டீங்க சார். இப்போ பாருங்க எங்களுடைய பாட்டை அப்படி போடுன்னு சொல்லி நாங்கள் கலக்க வந்திருக்கோம் பாருங்க. அப்படி போடு அப்படி போடு என்ற பாடலுக்கு மாற்றமாயிருச்சு திடீர்னு. என்ன பாட்டு? இந்த டீச்சர் 4ஆம் வகுப்பு டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரே வந்து மிக்சிங் சாங் தான், எல்லாமே அடாதடி ஆர்ப்பாட்டம் தான் விழா மேடையில். அந்த வகையில் மறுபடியும் ஒரு மிக்ஸ் சாங்கை வந்து உங்களுக்கு இங்கு நடனம் நிகழ்த்த வந்திருக்கிறார்கள் 4ஆம் வகுப்பு மாணவிகள். बड़ी
बढ़िया साली एक ठुमके से लख मारे बिच्छू में रहना बड़ी जहरीली अख मारे कम सुन को बढ़िया साली एक ठुमके से लख मारे नोट हजारों के खुला छुट्टा कराने आई हुस्न की तीली से बीड़ी चलम चलाने आई चिकनी चमेली छुप के अकेली बउआ चढ़ा के आई चिकनी चमेली छुप के अकेली बउआ चढ़ा के आई चिकनी चमेली छुप के अकेली बउआ चढ़ा के आई चिकनी चमेली छुप के अकेली बउआ चढ़ा के आई Swing zara 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 swing swing zara 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 swing swing zara 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 swing swing zara 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 swing రానంటూనే చిన్నదో చిన్నదో రాములరి గుడికొచ్చే చిన్నదో చిన్నదే రానంటూనే చిన్నదో చిన్నదో రాములరి గుడికొచ్చే చిన్నదో చిన్నదే కాదు కాదంటూనే కుర్రదో కుర్రదో తోటకాడకొచ్చిందే కుర్రదో కుర్రదే పచ్చి పచ్చి మంటూనే పిల్లదో పిల్లదో పళ్ళెట్టుకొచ్చిందే పిల్లదో పిల్లదే What chumka? What chumka? What chumka? What chumka? कैसा शर्माना तुझे नच के दिखा दूं मेरा हो जाए जो मैं पर्दा गिरा दूं तुझे अखियों में अपने बसा लूं तू ना नखरे दिखा Wanna be my chapacello? Wanna be my chapacello? Wanna be my chapacello? Wanna be my chapacello? ਉਹਦੀਆਂ ਧੁੰਮਾਂ ਪੈ ਗਈਆਂ ਤੂੰ ਚੰਡੀਗੜ੍ਹ ਤੋਂ ਆਈ ਨੀ ਚੰਡੀਗੜ੍ਹ ਤੋਂ ਆਈ ਨੀ ਤੈਨੂੰ ਦੇਖ ਕੇ ਹੋ ਕੇ ਪਰਦੇ ਨੇ ਖੜੇ ਚੌਂਕਾਂ ਵਿੱਚ ਸਪਾਹੀ ਨੀ ਟੋਟੀ ਤੇ ਕਾਲਾ ਦਿਲ ਕੁੜੀਏ ਟੋਟੀ ਤੇ ਕਾਲਾ ਦਿਲ ਕੁੜੀਏ ਜੋ ਦਾਗੇ ਜਨ ਦੇ ਟੁਕੜੇ ਤੇ ए काला चश्मा ओ काला 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 ਕਾਲਾ ਚਸ਼ਮਾ ਜੱਜਦਾ ਏ ਕੋਰੇ ਮੁਖੜੇ ਤੇ ਕਾਲਾ ਚਸ਼ਮਾ ਜੱਜਦਾ ਏ ਕੋਰੇ ਮੁਖੜੇ ਤੇ ਕਾਲਾ ਚਸ਼ਮਾ ਜੱਜਦਾ ਏ ਕੋਰੇ ਮੁਖੜੇ ਤੇ ஒரு அருமையான நடனத்தை இங்கு நிகழ்த்தி சென்ற மாணவிகளுக்கு நன்றி. நீங்கள் எல்லாம் ஆட்டம் போட்டதை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் ஆட்டம் போடுகிறோம், நீங்கள் பாருங்கள் என்று அப்படி போடு என்ற பாடலுக்கு நடனம் ஆட வருகிறார்கள். இந்த பாட்டு வரியை கேட்டவொடனே நான் கூட பெரிய ஆளுகளாக இருக்கும் பார்த்தேன், பெரிய பையங்களான்னு. ஆனால் உங்கள் முன்பாக இங்கு ஆட வரக்கூடிய மழலை செல்வங்கள் 2ஆம் வகுப்பு மாணவிகள்.
இப்படி போடு 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 கையாலே மண்ணோட பொறுத்துக்க உப்பு மூட்டை ஏறிக்கிற மண்ணோட கண்ணை பொதி கண்ணா மூட்டி ஆடவர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே இது அதுதானா உன்னோட கண்ணக்கடை கடி நான் கடிக்க என்னோட காது பக்கம் செல்லக்கடி நீ கடிக்க இந்த வயசு போகுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போகுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த வயசு போகுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போட்டு 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 சத்தி போட்டு கண்ணால அப்படி போட்டு 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 இழுத்து போட்டு கையால வைக்கிற திணற வைக்கிறியே நீ மெதுவா விக்க வைக்கிற வேர்க்க வைக்கிறியே நீ என்னத்தான் மத்த வைக்கிற பதங்க வைக்கிறியே இது சரிதானா சிக்க வைக்கிற தவக்க வைக்கிறியே நீ ஜோரா சொக்க வைக்கிற சொல்ல வைக்கிறியே நீ அழகா பத்த வைக்கிற பதற வைக்கிறியே இது முறைதானா ஒத்த பார்வை நெஞ்சுக்குள்ள ஊசி நூலும் பொறுக்குதடி தெத்து பல்லு சிப்பிலெல்லாம் பத்து நிலவு தெருக்குதடி கை கைன்னு ஆடிக்கிட்டு உன்னோட நான் வர நை நைன்னு பேசிக்கிட்டு உன் கூட சேர்ந்து வர இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே மண்ணோட பொறுத்துக்க உப்பு மூட்டை ஏறிக்கிற மண்ணோட கண்ணை பொதி கண்ணா மூட்டி ஆடவர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ஹலோ சினிமா படங்களில் நடிகர் நடிகைகள் ஆடுவதை நாம் ரசித்திருக்கிறோம். இந்த பிஞ்சு மழலைகளின் நடனங்கள் அந்த நடனங்களை விட மனதை கொள்ளை கொள்வனாக உள்ளது. அந்த வகையில் அந்த பாடலுக்கு நடனமாடி சென்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக உலகத்தில் எத்தனையோ நகரங்கள் இருக்கலாம், நகரங்களுக்கு சிறப்பு இருக்கலாம். அந்த வகையில் தூங்கா நகரம் என்று பெயர் பெற்ற நகரம் நமது மதுரை நகரம்தான். அந்த மதுரை நகருக்கு சிறப்பென்றால் மல்லிகை தான். அந்த மதுரை நகர அன்னக்கொடியை வா மதுரை அன்னக்கொடி என்று வரவழைக்க இந்த விழா மேடையில் வீட்டிருக்கிறார்கள் நம் பள்ளியின் இந்த மாணவிகள்.
నాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గచ్చ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి సొగ్గులాడి స్వప్న సుందరి నీ మడత సూపు మా పటేల మల్లె పందిరి రచ్చరాజ పుండె ఊపిరి నీ వంక చూస్తే గుండెలోన డిరి 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 తూనీగా నడుములోన తూట పెట్టి తుపాకి పిలిచి ఆమె తింగరి చిట్టి మగజాతి నట్ట మడత పెట్టి రామురానంటూనే చిన్నదో చిన్నదో రాములరి గుడికొచ్చే చిన్నదో చిన్నదే రామురానంటూనే చిన్నదో చిన్నదో రాములరి గుడికొచ్చే చిన్నదో చిన్నదే కాదంటూనే కుర్రదో కుర్రదో కొట్టగాడకొచ్చిందే కుర్రదో కుర్రదే పచ్చి పచ్చి మంటూనే పిల్లదో పిల్లదో పళ్ళెట్టుకొచ్చిందే పిల్లదో పిల్లదే రామురానంటూనే చిన్నదో చిన్నదో రాములరి గుడికొచ్చే చిన్నదో చిన్నదే రామురానంటూనే చిన్నదో చిన్నదో రాములరి గుడికొచ్చే చిన్నదో చిన్నదే అస్తమానం నీలోకమే నామై మరపు చితనితే నువ్వే నాన్నెత్తర కులాసా నీ కలలకి చేసా నీ కోసం వయసు వాకిలి కాసారా నా అసలు పోగేశా నీ గుండెకు అచ్చేసా నీ రకకు రంగం సిద్ధం చేసా ఎందుకు పుట్టిందో పుట్టింది ఏమో నువ్వంటే ముచ్చట పుట్టింది పుడతాని నీ పిచ్చి పట్టింది నీ పేరు పెట్టింది వయ్యారం ఓడి కట్టింది గోరింట పెట్టింది பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சம் ரகடான ஆள் మామధుర అన్న కొడి వామదిని అన్న రెడీ మరుద మెచ్చు అన్న కొడి వామదిని నల్ల కొట్టె అడి మామధుర అన్న కొడి వామదిని అన్న రెడీ మరుద మెచ్చు అన్న కొడి వామదిని నల్ల కొట్టె అడి పొట్టాసు వారాసు బల్లాసు Yes, sir. Change the song. போறப்பதும் ஒரு நொடிதான் இறப்பதும் ஒரு நொடிதான் சொல்லடி ஞான பொண்ணு ரெண்டுக்கும் பாலம் எது பதகில முள்ளி இருக்கும் குத்தினா கட்டாதே பூவில கட்டுன காலம் பூவில கட்டுன காலம்
நமது தொட்டியப்பட்டி பள்ளியின் ஆண்டு விழா நிறைவு நிகழ்ச்சியாக அரங்கையே அதிரவிட்டு சென்ற நம் பள்ளி மாணவிகளுக்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக இந்த ஆண்டு விழாவின் நன்றி உரையினை நிகழ்த்த வருகிறார் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆசான் கனகராஜ் அவர்கள். பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு பள்ளியின் சார்பாக கொடுத்த அழைப்பினை ஏற்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள், பள்ளியின் ஆசிரியர்கள், உதவியாக இருந்த பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக பள்ளியின் மாணவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் கவனமாக போயிடுங்க, கொஞ்சம் பார்த்து லேட் ஆகிடுச்சு கொஞ்சம், அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து போயிருங்க. ஸ்கூல் திங்கக்கிழமை எப்பவும் போல் ரன் ஆகும். கிளாஸ் ரூம் எல்லாமே பூட்டி வச்சுருப்போம். திங்கக்கிழமை லேட்டாக தான் கிளாஸ் ரூம் திறப்போம். ஏதாவது பொருள் இதுக்கு மிஸ்ஸிங் இருந்துச்சுன்னா நீங்கள் சனி ஞாயிறில் தகவல் சொல்லுங்கள், அதை நம்ம என்னென்னு தேடிக்கிறலாம். அதனால் வந்து திங்கக்கிழமை ஸ்கூல் வந்து 9 மணிக்கு மேலே தான் கேட்டோ ஸ்கூலோ ஓப்பன் பண்ணுவோம். கொஞ்சம் குழந்தைங்களை கொஞ்சம் லேட்டாகவே அனுப்புங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. இவ்விழாவானது சிறப்பாக நடைபெற சிறந்ததொரு ஒலி அமைப்பினையும் சிறந்ததொரு பந்தல் அமைப்பினையும் வழங்கி நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய அன்னார் அவர்களுக்கும், இங்கு நிகழ்ச்சியினை கண்டுகளிக்க வருகை தந்த சுற்று வட்டார கிராம பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் என்ன ரேடியோஸ் வேல்முருகன் ரேடியோஸ் ஆய்க்குடி அன்னார் அவர்களுக்கு மேடையில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக சிறந்ததொரு ஒலி பதிவினை இங்கு பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் அன்னார் அவர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. சிறந்ததொரு மேடை அமைப்பினை வழங்கி நிகழ்ச்சி நடைபெற முழு ஒத்துழைப்பினை வழங்கிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சகோதரர் கேகேஆர் பந்தல் அமைப்பகம் அன்னார் அவர்களுக்கும் விழா மேடையில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நமது கிராம இளைஞர்களுக்கு ஒரு அன்பான பணிவான கனிவான வேண்டுகோள். இங்கே நாமெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கைகள் எல்லாம் விரித்தபடியே உள்ளது. இந்த இருக்கைகளை எல்லாம் ஒன்றாக